காலையில எந்திரிச்சு அதை சுட வச்சு லெமன் ரைஸ் புலாவு அந்த மாதிரி ஏதாவது செஞ்சிருவோம். ஐயோ தைரியமா சாப்பிடுப்பா. நாங்கெல்லாம் டெய்லி இதுதானே சாப்பிடுறோம். வாயால வயித்தால ஒண்ணும் போகலையே, நல்லா தானே இருக்கும். உனக்கும் ஒன்னும் ஆகாது. இங்க பாரு, நம்பிக்கை தான் வாழ்க்கை டூல். அதனால நம்பி தைரியமா சாப்பிடு. இல்ல நான் காலையிலே சாப்பிட்டேன். நீங்க கம்பல் பண்ணீங்கன்னு தான் நான் ஒரு வாய் சாப்பிட்டேன். வாவுன்னு சொன்னேன். யாயா இன்னொரு நாள் இருந்து சாப்பிட்ற மாதிரி வரேனேண்ணா. நாங்கெல்லாம் டெய்லி இதைத்தான் சாப்பிடுறோம். சுப்பு, ஒரு நிமிஷம். என்ன இவன் இதை சாப்பிடுறதுக்கு இப்படி பயப்படுறான்? அனு, ஏதோ மெசேஜ் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அனு, புள்ளையரப்பா, நீதான்ப்பா என்ன காப்பாத்தணும். என்ன ரம்யா, காலேஜ் லீடர் மெசேஜ் அனுப்பியிருக்காடி. நிஜமாவே நோட்ஸ் ரெடியா இருக்குன்னு சொல்லி உடனே வந்து வாங்கிக்க சொல்லி மெசேஜ் அனுப்பியிருக்கா. நல்ல வேலைடி, எத்தனை நாள் பிள்ளையரப்பா பட்டி போட்டுருவாரோன்னு பயந்துட்டே இருந்தேன். சரி அனு, நான் போய் நோட்ஸை வாங்கிட்டு வந்துடுறேன். நீ போய் ஆளை பாரு. சரி, பாய் பாய். ஃபேண்டாஸ்டிக் இன்ஃபர்மேஷன் நீல். வேட்டைன்னு காத்துட்டு இருக்கிற ஒரு வேட்டைக்காரனுக்கு சரியான இறை கிடைச்சிருக்கு. வேட்டையா? வாட் டு யூ மீன்? அது எதுக்கு உனக்கு? மேல சொல்லு. மேல சொல்லணும்னா எனக்கு இவ்வளவுதான் தெரியும். வாட்? ஐ நீட் மோர் இன்ஃபர்மேஷன். கம் ஆன் நீல். அவங்க இங்க எப்ப பார்க்க போறாங்க? சொல்லு, தெரிஞ்ச எல்லாத்தையும் சொல்லு. வெயிட். அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் எனக்கு தெரிஞ்சதை சொல்லிட்டேன். தட்ஸ் இட். அதுக்கு மேல விஷயம் தெரிஞ்சா நான் கண்டிப்பா அப்டேட் பண்றேன். ஐயா சுப்பு, அவன் ஒப்பட்டி வருவான். எதுக்கு இப்படி வாட்ச்மேன் மாதிரி வாசல்லே நிக்கிற? இப்போ உள்ள வந்து உட்காந்து நான் என்ன பண்ண போறேன்? நிக்கிறது ஒரு எக்ஸசைஸ் மாதிரி, அதான் நின்னுகிட்டு இருக்கேன். ஐயோ, நின்னுகிட்டே எக்ஸசைஸ் பண்ற? நல்லா உள்ள வந்து படுத்துக்கிட்டு கூட எக்ஸசைஸ் பண்ணலாமே. அப்பப்பா, கொஞ்ச நேரம் முன்னாடி கடைக்கு போனா நீ என்ன குதிச்ச. இப்ப எந்த பரபரப்பும் இல்லாம ஜாலியா நிக்கிறியே. ஐயோ, என்ன இது புஷ்பா, நீ திடீர்னு இந்த ஹாரர் படத்தெல்லாம் பேய் வந்து திடீர்னு பயமுறுத்துவேன், அந்த மாதிரி பயமுறுத்துற. ஏய், நொப்படி யார் கூடயோ போன் பேசுறாங்க, அத போய் இப்படி எட்டி பாக்குறியே? அனு கூட தான் பேசுறான், தெரியுமா உனக்கு? அவன் யார் கூட வேணாலும் பேசட்டுமே, நீ இப்படி பாக்குறது அசிங்கம் இல்லையா? வா வானே, உட்காரு. இந்த டிவி ரிப்பேர்னு எவ்வளவு நாளா சொல்லிட்டு இருக்கேன். இத கொஞ்சம் சரி பண்ணி கொடுக்க கூடாதா? புஷ்பா, இந்த குசும்பு தானே வேணாங்கிறது. இதெல்லாம் நான் ஃப்ரீயா இருக்கும்போது ஞாபகப்படுத்த மாட்டியா? நான் கடைக்கு போகும்போது உனக்கு எல்லா வேலையும் ஞாபகத்துக்கு வருமா? நீ கடைக்கு போற லட்சணம் தான் எனக்கு தெரியுமே. இப்படியே இவருக்கு எதுவுமே மொண்டையில நிக்காது. சாரி டூட், எனக்கு ஒரு முக்கியமான கால் வந்துருச்சு. அதனால என்னப்பா? மறந்தே போயிட்டேன். உங்க 2 பேரோட சேலஞ்ச் என்னாச்சு? சேலஞ்சா? என்ன சேலஞ்சு? அதான் உங்க வேலையை அவங்க பாக்குறது, அவங்க வேலையை நீங்க பாக்குறது. அதுவா? அட நீ வேறப்பா, அதெல்லாம் சும்மா பேசுறதுதான். நடக்கிற காரியமா இது? இவ எங்க போய் கடையில வேலை பாக்குறது? இல்ல கடை தான் தாங்குமா அத? என்ன நீ என்ன சொன்ன சுப்பு? ஏ, என்னால முடியாதா? அதேனா அவ்வளோ பெரிய அப்பா டக்கர் வேலையா? வீட்டு வேலை பாக்குற பொம்பளைங்களுக்கு கடை வேலையெல்லாம் தூஸ் தட்டுற விஷயம் தெரிஞ்சுக்க. நாட்டையே ஆண்டாச்சு, நாங்க கடைய பாத்துக்க மாட்டோமா? நாட்டை ஆள்றதுலாம் ரொம்ப ஈஸி. கைக்கு கீழே 1000 பேர் இருப்பாங்க வேலை செய்யறதுக்கு, காலுக்கு கீழே இருப்பாங்க 1000 பேர் வேலை செய்யறதுக்கு. ஆனா கடைக்கு போய் 8 மணி நேரம் கால் கடுக்க நின்று வேலை செஞ்சு பாரு, அப்பதான் உனக்கு கஷ்டம் தெரியும். அட விடு புஷ்பா, ஏன் இந்த வெட்டி பேச்செல்லாம்? என்ன வெட்டி பேச்சு? உனக்கு பயம்னு சொல்லு. இவ கடைக்கு போயிட்டா வீட்டு வேலை எல்லாம் நம்ம செய்யணுமே, பெருக்கணுமே, துவைக்கணுமே, சமைக்கணுமேனு உனக்கு பயம் ஒத்துக்கோ. ஐயா, உண்டோடு முகத்தை பாரு,
எவ்வளவு பயந்து போயிருக்காருன்னு. கேஸ் பத்த வைக்க கூட தெரியாது, ஆனா பேச்சு மட்டும் மேடையில பேசுற மாதிரி வாய்க்கிலேயே பேச வேண்டியது. இந்த ஆம்பளைங்களே இப்படித்தான். என்ன ஆண்டி சொல்றீங்க? என்ன டூட் இதெல்லாம் உண்மையா? உங்களால ஒட்டுமொத்த ஆம்பளைங்களுக்கும் அவமானமா போச்சே. நிஜமாவே பயமா டூட்? பயமா? யாருக்கு என்ன பயம்? இதெல்லாம் என்ன பெரிய கஷ்டமான வேலையா? அப்படியே சாதத்துல தண்ணியை போடுறோம், அரிசியை களைஞ்சி போடுறோம், அப்படியே வேக வைக்கிறோம், அவ்வளவுதான், சோறு ரெடி. அதுக்கப்புறம் பருப்பு வேக வைக்கிறோம், உப்பு மிளகா புளி இதெல்லாம் சேர்ந்து போட்டா சாம்பார் ரெடி. இதெல்லாம் எவன் வேணா செய்யலாம். பாக்குறியா? செஞ்சு காட்டுறேன். பாக்குறியா? 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 எவன் வேணா செய்யலாம், ஆனா சுப்பு நீ செய்ய மாட்ட. அதுதான் உன்னோட பெசல். யார்கிட்ட பேசுறோன்னு யோசிச்சு பேசு புஷ்பா. கேஸ் கூட பத்த வைக்க தெரியாத சுப்பு மகாராஜ் கிட்ட பேசிட்டு இருக்கேன். எங்கிட்டயே சேலஞ்சா? அதான் நான் ரெடின்னு சொல்லிட்டேனே, இன்னும் என்ன நீட்டி முளக்கற? அப்புறம் என்ன டூட், போய் சமையல போய் கலக்குங்க. ஐ அம் வித் யூ. பொம்பளைங்க என்னதான் சமையல் செஞ்சாலும் நல பாகம்னு சொல்றாங்களே, அந்த நலன் யாரு? ஆம்பளை. ஆம்பளைங்க தான் எனக்குமே சமையல் கலையில கிரேட். அத்தை தெரிஞ்சுக்க. என்னமோ இவங்க தான் பெருசா சமைச்சு அப்படியே இது பண்ற மாதிரி நம்மள போட்டு சத்தாச்சுக்கிட்டே இருப்பாளுங்க. ஓகே, சமையல நானும் ஒரு கை பாக்குறேன். ஐயோ ஐயோ, என்ன ஜம்பம் என்ன ஜம்பம். ஆம்பளைங்க சமைச்சா அது கலையா, பொம்பளைங்க சமைச்சா அது கடமையா? இன்னைக்கு பண்ணத்தானே போற, போய் பண்ணு. அப்ப தெரியும் பொம்பளைங்களோட அருமையை பத்தி. சொல்லியாச்சுல, கிளம்பு கிளம்பு, காத்து வரட்டும். சுப்பு, இன்னொரு வாட்டி நல்லா யோசிச்சுக்கோ. இதுல யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல. ஹேண்ட் பேக் எடுத்துக்கிட்டு நீ கிளம்பு. நான் என் கடை முதலாளிக்கு போன் பண்ணி சொல்லிடுறேன், இன்னைக்கு எனக்கு பதிலா என் பொண்டாட்டி புஷ்பா தான் கடைக்கு வருவான்னு. அவ்வளவுதான், கிளியர் கிளியர் கிளியர். முக்கியமான விஷயம், வெளியே சாப்பிடாத. ஏன்னா இங்க நைட் ஒரு அருமையான விருந்து உனக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். நீயே இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறம் நான் ஏன் இங்க நின்னுட்டு இருக்க போறேன்? தோ இப்பவே கிளம்பிடுறேன். டூட் ஜெயிச்சிருவீங்கல்ல? என்ன இப்படி கேட்டுட்டு நீ? சமைக்கிறது ரொம்ப ஈஸிப்பா. காலங்காலமா இவங்க தான் நம்ம சமையல்ல எக்ஸ்பர்ட் மாதிரி ஒரு இமேஜை கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. இன்னைக்கு பாரு, என்னெல்லாம் சமைச்சு காட்டுறேன்னு. நீ இருந்து சாப்பிட்டு போறியா? ஐயோ, எனக்கு வேலை இருக்குப்பா. சுப்பு, இன்னையோட உன் ஆட்டம் எல்லாம் அடங்க போகுது. நீ பெரிய அளவுல தோல்வி அடைய என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏய், நீ போகும்போது ஜாக்கிரதையா பார்த்து போ. பஸ் எங்கேயுமே ஸ்டாப்பிங்ல நிறுத்த மாட்டாங்க, தள்ளி தான் நிறுத்துவாங்க. ரன்னிங்ல தான் போய் ஏறணும். ஓடி போய் விழுந்து கையை கால உடச்சிக்காத, ஜாக்கிரதை. அம்மா மகமாயி, எவ்வளோ வருஷம் கழிச்சு எனக்கு இப்பதான் ஒரு நல்ல வழி காமிச்சிருக்க. ரொம்ப நன்றிமா, ரொம்ப நன்றி. சுப்பு, கெடார் படிக்கிறேன்னு சொல்லி சமைக்கிறத மறந்துடாத. சமைச்சு சாப்பிடு, சரியா? பாய். வரேன். பாய். தண்ணியை குடிச்சு வயிறு ரொப்பிக்காத. என்ன திமிரு பாரு அவளுக்கு. யார் நீங்க? சார் பீட்சா கொடுப்பா. நேரில் அவர்கிட்ட தான் கொடுக்கணும்னு கஸ்டமர் ஆர்டர் சார், அதனால நான் அவர்கிட்ட தான் சார் கொடுப்பேன். பரவாயில்ல, என்கிட்ட கொடுப்பா, நான் கொடுத்துட்றேன். சார் இல்லை சார், ஆர்டர் இன்ஸ்ட்ரக்ஷன் படி கஸ்டமர் கிட்ட தான் சார் கொடுக்கணும். நான் அவர்கிட்ட தான் சார் கொடுப்பேன். அவர் அப்பாயின்மெண்ட் இல்லாம பார்க்க முடியாதுப்பா. சரி சார், அப்போ நான் ஆர்டர் கேன்சல் பண்ணிக்கிறேன் சார். ஏய் இருப்பா இருப்பா, இங்கே ஒரு நிமிஷம். எஸ் சார், பீஸா வந்திருக்கு சார். ம், ஆனா நேர்ல உங்ககிட்ட தான் டெலிவரி பண்ணுவேன்னு சொல்றான் சார். நான் தான் அப்படி சொல்லியிருந்தேன். உள்ள அனுப்பு. ஓகே சார். நிறுத்துப்பா. யார் நீ? பீட்சா சார். கேட்ல என்ட்ரி போட்டியா? காட்டு.
பி அலர்ட். மான்சி. எஸ் மாமன்லா. மான்சி, இப்போ லண்டன்ல என்ன டைமா இருக்கும்? லண்டனா? இப்ப எது கேக்குறீங்க? ஓ, ப்ரோயின்லா லண்டன் போயிருக்காரே, அதனால கேக்குறீங்களா? அவரு லண்டன் தான் போயிருக்காருன்றதுக்கு என்ன கேரண்டி? நீ சொல்றது எனக்கு புரியல. மாமன்லா டென்ஷன் ஆகாதீங்க, எனக்கு தெரிஞ்சதை சொன்னேன், தட்ஸ் ஆல். அப்போ சூர்யா லண்டன் போலன்னு சொல்றியா? நோ, அவன் என்னைக்கும் பொய் சொல்ல மாட்டான். பட் சிச்சுவேஷன் எல்லா டைமும் ஒரே மாதிரி இருக்காதுல்ல மாமன்லா, அதான் சொன்னேன். நல்லா இருக்கீங்களாம்மா? எல்லாம் ஓகே தானே? உனக்கு என்னாச்சு? ஏன் இப்படி மூச்சு வாங்குது? பதட்டப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. போலீஸ் ஃபோன் பண்ணாங்க, கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க சொன்னாங்கம்மா. பங்கஜ், இப்ப நீ எங்க இருக்க? ஏமா, ஏதாவது பிரச்சனைங்களா? முதல்ல நீ எங்க இருக்க அத சொல்லு. ஆபீஸ்ல தான் இருக்கேன். சூர்யா? சூர்யா அது வந்து... சொல்லு, சூர்யா எங்க இருக்கா? இல்லம்மா, அது வந்து... பங்கஜ், என்கிட்ட மறைக்காத. சூர்யா எங்க இருக்கான் சொல்லு. மா, போன்ல வேணாமா, இப்ப நான் உடனே வீட்டுக்கு வரேம்மா. பங்கஜ், சூர்யாவுக்கு என்னாச்சு? அவன் நல்லா இருக்கான்ல? மா, இந்த உடம்புல உசுறு இருக்கிற வரைக்கும் சூர்யாக்கு எதுவும் ஆகாம நான் பாத்துக்குவேம்மா. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் வீட்டுக்கு வந்துடுறேம்மா. சூர்யா சேஃபா இருக்காம்மா. இப்போதைக்கு என்னால அவ்வளவுதான் சொல்ல முடியும், வேற எதுவும் சொல்ல முடியாதுமா. சாரி. சூர்யா சேஃபா இருக்கான்னு சொன்ன பாரு, அதுவே எனக்கு போதும்.
மான்சி சொல்லலனா எனக்கு இது கூட தெரிஞ்சிருக்காது. அவ சொன்னதும் நான் பதறி போயிட்டேன். அதான் உனக்கு ஃபோன் பண்ணேன். சூர்யா சேஃபா இருக்கான்ல? நீ எதுவும் என்கிட்ட மறைக்கலல்ல? மா, நான் இருக்கிற வரைக்கும் சூர்யா மேல ஒரு துரும்பு கூட பட விட மாட்டேமா. அந்த ஒரு நம்பிக்கையில தான்ப்பா நான் தைரியமா இருக்கேன். மா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கம்மா. அந்த சுரேந்தர் ஒரு கண்ட்ரோல்ல வர வரைக்கும் தான் இதெல்லாம். அதுக்கப்புறம் சூர்யாவை ஒரு நிமிஷம் கூட என் கண்ட்ரோல்ல நான் வச்சிருக்க மாட்டேன். உடனே வீட்டுக்கு அனுப்பிச்சிடுறேம்மா. சரிப்பா. அம்மா, அப்புறம் சந்தேகப்படுற மாதிரி யாராச்சும் வீட்டுக்கு வந்தாங்களாம்மா? இல்லப்பா, அப்படி யாராச்சும் வந்தா நான் உனக்கு உடனே ஃபோன் பண்றேன். சரிங்கம்மா. பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லைம்மா. எவ்ரிதிங் இஸ் கண்ட்ரோல். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. பெரியவரே, ரொம்ப அலர்ட்டா இருங்க. எல்லாரையும் அலர்ட்டா இருக்க சொல்லுங்க. சந்தேகப்படுற மாதிரி யார் வந்தாலும் சரி எனக்கு உடனே ஃபோன் பண்ணுங்க. ஓகே? நிச்சயம் சொல்றேன். சரிம்மா, நான் கிளம்புறேன். கடவுளே, சூர்யாவுக்கு எதுவும் ஆகக்கூடாது. சூர்யா லண்டனுக்கு போகலங்கிறது மான்சி மேடத்துக்கு எப்படி தெரிஞ்சது? பங்கஜ், எங்கேயோ எதையோ மிஸ் பண்ணிட்டே இருக்கியே. சீக்கிரம் இதை சரி செய்யணும்டா. ஜேம்ஸ் பாண்ட். பாண்ட். ஜேம்ஸ் பாண்ட். பார், நீ எங்க இருந்தாலும் எப்படி இருந்தாலும் உடனே என்ன வந்து பார். நான் ஷேவ் பண்ணிட்டு இருக்கேன், அப்படியே வந்துடுவா. பார், உங்க கூட டாம் அண்ட் ஜெர்ரி விளையாடுற மூட்ல நான் இல்ல. ஐ எம் வெரி சீரியஸ். புரியுதா? இல்ல பங்கஜ், நான் இப்பதான். நீ எங்க வேணா இரு, அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. இன்னும் 5 நிமிஷத்துல நீ முன்னாடி வந்து நிக்கணும். எந்த வேலை இருந்தாலும் அது உடனே ஸ்டாப் பண்ணிட்டு நான் அனுப்புற லொகேஷனுக்கு இம்மிடியேட்டா வரணும். ஓகே பங்கஜ்? பேச நேரம் இல்ல, உடனே வா. குயிக். Are you done, ma'am? இல்ல, ஃப்ரெண்டுக்காக வெயிட்டிங். ஓகே மேம். இவ்வளோ நேரம் ஆச்சு, இன்னும் சூர்யா சார் வரலையே. என்ன ஆச்சுன்னு தெரியலையே.